நம்ம பசங்க 3 பேரு அலக்க தூக்கிக்கிட்டு ஆத்தங்கரை பக்கமா போயிட்டு இருந்தாங்க. "டேய் எங்கடா போறீங்கன்னு?" கேட்டேன். "நீங்க வாங்க, அத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும்னு" சொன்னாங்க. சரின்னு நானும் பின்தொடர்ந்து போனேன். போனவங்க திடீர்னு ஒரு இடத்துல நின்னுகிட்டு ரொம்பவே சிரமப்பட்டு அலக்க தூக்கி எதையோ பறித்து கீழ போட, "என்ன செய்றீங்கன்னு?" கேட்டேன். அப்படியே கொஞ்சம் மேல பாருங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா கோவக்கொடி ஏதோ மேற்கு தொடர்ச்சி மலைய போல படர்ந்து தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கோவக்காய பறிச்சு கீழ போட, பசங்க ஒரு பக்கம் காய்கள பொறுக்கிட்டு இருக்க, ஆடுகள் இலைகள சாப்பிடுறதுக்காக கூட்டம் கூட்டமா ஓடி வந்துருச்சு. கீழ கிடந்த கொடிகள்ல பூக்கள் இருந்த கொடிகள மேனகா எடுத்து தலையில சுத்திக்கிட்டு காட்டுவாசி போல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இத வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். எங்க அம்மா இத வச்சு பொரியல் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வத்த போட்டு மழைக்காலத்துல பயன்படுத்திக்குவோம்னு மேனகா சொன்னது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் பொறுக்குன எல்லா கோவக்காய்களையும் கொண்டு வந்து வாளியில ஒன்று சேர்க்க அலக்க தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனோம். இயற்கை இது போன்று எத்தனையோ இலவசமான உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் உணவாக்கிக் கொள்ள முடியும்.